அழகுக்கலை துறை வந்து உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க துறை வந்து. இதுல வந்து படிக்கிறவங்களும் சரி, படிக்க ஆர்வம் உள்ளவங்களும் சரி, இது வந்து உண்மையிலேயே பெண்களுக்கு வந்து ஒரு எல்லா துறையையும் விட ஒரு நான் என்னைய பொறுத்தளவுல வந்து ஒரு நல்ல துறைன்னு தான் சொல்லுவேன். அது வந்து இந்த தொழிலை வந்து நாங்க சரியான முறையில செஞ்சோமா இருந்தா அது வந்து எங்களை வந்து ஒரு சரியான பாதையில கொண்டு போகும். அதாவது இந்த துறையில படிச்சிட்டு இருக்க பிள்ளைகள் வந்து ஆர்வமா ஸ்டார்ட்டுக்கு படிப்பாங்க. அதுக்கு பிறகு அதை இடைநிறுத்திடுவாங்க. அப்படி இடைநிறுத்தாம, அதாவது ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் இந்த துறையில போகணுன்றதுதான் எந்த ஒரு கருத்து. அதாவது படிச்சுட்டு இன்ட்ரெஸ்டோட படிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை விட்டுட்டு இன்னொரு துறைக்கு போறது அந்த மாதிரி இல்லாம முதல்ல இருந்தே இறுதி வரைக்கும் இந்த துறையில நானும் அந்த மாதிரி படிச்சு வந்த ஒரு ஆள் தான். அதனால நான் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற கருத்து என்னன்னா, இது படிச்சு இந்த துறையிலேயே அதாவது நல்ல ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு படிச்சு இந்த துறையில வந்தா எல்லா துறையையும் விட அழகுக்கலைத்துறை வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க துறை. முன்னைய காலங்களை பொறுத்த வகையில வந்து அழகுக்கலைன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறை தான் இருந்தது. இப்ப காலகட்டங்களை பொறுத்தளவுல இதுக்கு ஒரு வரையறை இல்லை. அதாவது ட்ரெண்டிங் மாற 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 அது புதிய புதிய பாடங்கள் வந்து கொண்டே இருக்குது. அதனால சரியான முறையில சரியான பாடங்களை படிச்சு, அதாவது ட்ரெண்டிங் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி நாங்க படிச்சு கொண்டே போறோம். இன்று வரையில நாங்க எங்களோட படிப்பை வந்து நிறுத்த இல்லை. புதிய 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 படிப்புகளை படிச்சு கொண்டே போறோம். அது மாதிரி வளர்ந்து வர பிள்ளைகளும் அதுக்குரிய பாடங்களை சரியான முறையில படிச்சு சரியான அங்கீகாரத்தோட போனாங்க. அது நல்ல ஒரு எதிர்காலம் ஒன்று இருக்கு இந்த அழகுக்கலை துறையில.